வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லேட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அது அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பெயர்ச்சியும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். சிம்ம ராசி. ஸோ மே மாதம் சிம்ம ராசியுடைய பலன்கள்லாம் எப்படி இருக்குது? நான் சிம்மத்துக்கு நிறைய மந்த் ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்குது அப்படி என்ன சொல்கிறேன். இதெல்லாம் காரணம் என்ன? டிரான்சிட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு ஆஃப் ஆஃப் த மந்த் உச்சமாக இருக்கும். ஏன்னா சித்திரை மாதம் உங்களுக்கு தெரியும். ஸோ உச்சமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் மற்ற டிரான்சிஷன் அப்படிங்கிற போகிறோம். முதல்ல ப்ரொஃபஷன் எடுத்துப்போம். ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ், பொசிஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது? சனியுடைய பார்வை இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சனி உங்களுக்கு மே மாதத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டக சனி அப்படிங்கிற பார்வையை இன்னும் கண்டினியூ பண்ணி தான் இருக்காரு. ராகு கேது ஆஸ் இட் இஸ் அந்த 2 and 8 பொசிஷனாக இருக்குது. செவ்வாய் மே மந்தில் 8ஆம் இடம். ஆக்சுவலாக செவ்வாய் 8ஆம் இடத்துல நல்ல ஸ்கோர் கிடையாது. செவ்வாய் தான் உங்களுக்கு ஃபார்ச்சூன் பிளானட். குரு 10க்கு மூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு லார்ட் ஆஃப் 5 and 8 10ல் போகுது. அதுவும் ஒரு ஃபேவரான ஹவுஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்போது சூரியன் மட்டும்தான், அதாவது சூரியனை நீங்கள் உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்கள் மனசும் உங்கள் ஆசையும் நல்லபடியாக அந்த பயணங்கள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த கோள்கள்லாம் வலுவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ வலுவாக இல்லை. அப்போது ஜாப் அண்ட் கரியர் பொசிஷன் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மந்த்து தான் மே மாதம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். செவ்வாயுடைய பொசிஷன் 8th ஹவுஸில் இருந்ததுன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்களோ இல்லை தேவையில்லாத வாக்குவாதங்களோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து டீப்பாக கேட்காதீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் ஓவராக ரியாக்டும் பண்ணாதீங்க, தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் பார்க்க கூட செய்யாதீங்க, கம்முன்னு விட்டுடுங்க. செவ்வாயுடைய எமோஷன்ஸ் கண்ட்ரோல், பர்டிகுலராக செவ்வாய் பிளட் ரிலேஷன்ஸ், சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா அல்லது உங்களுடைய உறவுகள், அது சார்ந்த விஷயங்களே ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் மூலிமா தேவையில்லாத சில மன உளைச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் இவங்களெல்லாம் சந்திக்கிறதையும் சரி, அவங்களோட அதிகமாக பேசுகிறதையும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா சேஃபாக இருப்பீங்கன்னு முதல் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் 10ல் குரு வந்தால் என்ன பண்ணுவாங்க? 2 பலன் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வலுவான குருவாக இருந்தாருன்னா, யோகமான குருவாக இருந்தார்னா இந்த 10ல் குரு பதவியில் முன்னேற்றத்தை கொடுப்பார். இருக்க பதவியிலேருந்து வேறு பதவி கொடுப்பார். ஒருவேளை தோஷமான குருவா, நீச்ச குருவா, வலுவிழந்த குருவாக இருந்தார்னா இந்த முறை இந்த டிரான்சிட் என்ன பண்ணுன்னா உங்களை அப்படியே பிடிச்சி கீழே இறக்கி சறுக்கி ஆட்டி படைக்க பார்க்கும். உஷாராக இருங்க, கவனமாக இருக்கிறது நல்லது. சுக்கிரனுடைய ஒரு ஆதரவான விஷயம் எப்போவாது நடக்குமா? அது ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா 10 கூடையவன் சுக்கிரன் ஆச்சே அப்படின்னா 19th of மேலேருந்து இந்த சுக்கிரனுடைய டிரான்சிட் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஓரளவுக்கு. அதாவது நம்ம ஒரு 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 படி ஏறுறோம், அந்த படி அப்படியே மாடிப்படி ஆடிக்கிட்டே இருக்குன்னா அதை யாராவது தாங்கி பிடிக்க வர மாதிரி சுக்கிரன் வரும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. சூரியன் பரவாயில்ல, சேஃபான இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் எப்படி பார்த்தாலுமே இது ஒரு மாதிரி அப்படி போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஜாப், உங்கள் ப்ரொஃபஷன், உங்கள் பொசிஷன், உங்களோட பிஸ்னஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட, கூடுதல் கவனத்தோட, எதுலேயும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேமிலி, கல்யாண விஷயம்லாம் இந்த மாதம் நிறைவேறன்ற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. அப்படியே கிடைச்சாலும் அது உங்களுக்கு ஒரு திருப்தியாகவே இருக்காது. ஏன்னா இந்த மந்தில் உங்களுக்கு டிரான்சிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அன்ஃபேவரான பொசிஷனில் இருக்குது. ஸோ எதுவும் ஒரு திருப்தியாக கொடுக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்த்தை நீங்கள் அவாய்டே பண்ணிடலாம். இது தேவையில்லாமல் நீங்கள் பிளான் பண்ணாதீங்க. குழந்தை பாக்கியமும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த்தில் தான் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும். சிம்மத்துக்கு ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு மாதம் மே மாதம். நான் பிரித்து கொடுக்குறேன். 2ல் கரெக்டாக கேது. 2னா உங்களுடைய சாப்பிட்ற இடம், உணவு. ஸோ நீங்கள் சாப்பிட்ற உணவு, நீங்கள் குடிக்கிற தண்ணி, இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஏன்னா அலர்ஜிக் சிம்டம்ஸ்க்கு கேது மெயினான பிளானட். அவர் கரெக்டாக 2nd ஹவுஸில் பொசிஷனாக இருக்கார்.
7ல் சனி ஏற்கனவே சொன்னால் கண்ட பார்வைப்பட்டுட்டு இருக்கு. 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு செவ்வாய் ராகு சேருது இந்த முறை. இதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய இடம். இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்ந்ததுன்னா, செவ்வாய்னா ரத்தம், பிளட்டு, அதுவும் மீனத்தில் இருக்குது. அப்புறம் ராகு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, பாக்டீரியா, ஃபங்கஸ், ஏதாவது இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டதான் ராகு. அப்போ பிளட்டு, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன், சடனாக கோல்ட் ஆகுது, சடனாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது, சடனாக எங்கேயாவது அடிப்படுது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்கிறேன். நடக்கும்னு நான் சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. அவங்க சுய ஜாதகத்தை பொறுத்த வித்தியாசங்கள் இருக்குது. இந்த மாதிரி தோஷமான ஜாதகங்கள் தான் அது அதிகமாக பலன் பேசும். அடுத்தது வந்து சூரியன் நல்லா இருந்தாலும் கூட மற்ற கோள்கள்லாம் இந்த மாதிரி தான் ஹெல்த் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ட்ராவல் பண்ணும்போது, ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய உணவு பழக்க முறை, மெயினாக கோபம் அதிகமாக வந்தால் குறைச்சிக்கலாம். சில சமயத்தில் வந்து நம்மளை வந்து நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது வந்து முட்டாள்தனமாக, பைத்தியக்காரத்தனமாக கத்துவோம், இல்லை ரியாக்ட் பண்ணுவோம், இல்லைனா பேசுவோம். அதெல்லாம் இந்த முறை அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். கொஞ்சம் பக்தியிலே நம்பிக்கை உள்ளவங்க கோயிலில் போய் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய நல்ல நண்பர்களுடையவங்க அவங்களோட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்களை பிரிச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, மாணவர்கள் இந்த மந்தில் பர்டிகுலராக உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான சோதனைக்கும் உட்படக்கூடாது, நீங்கள் எதுலேயுமே வந்து ரொம்ப கூடுதலாக நல்லபடியாக ஸ்கோர் பண்ணணும், நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து யூ ஹேவ் டு டேக் 3 சப்போர்ட்ஸ். 3 சப்போர்ட் நீங்கள் எடுக்கணும். 1, பேரண்ட்ஸோடைய பேச்சை தெளிவாக கேட்டு அவங்களுடைய கைடன்ஸோட, அவங்களுடைய அனுமதியோட எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக நல்ல விதமாக இந்த மந்த்தை கடக்க உதவி செய்வார். 2, உங்களுடைய டீச்சர்ஸ் ஆர் உங்களுடைய மாஸ்டர்ஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ், உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் உங்களுடைய அட்வைசர்ஸ், இவங்களுடைய பேச்சை கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு முறைக்கு 4 முறை காது கொடுத்து கேட்டு அதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் ரிசல்ட்ஸில் பெரிய மைனஸ் இருக்காதுன்றது என்னுடைய பாயிண்ட். 3, எல்லாத்துக்கும் மேலே இறைவன், நம்மளை படைத்த இறைவனை நீங்கள் நம்பி தியானம், ஜபம் அல்லது தபம், இல்லைனா வந்து ஒரு பிரார்த்தனை, இதெல்லாம் வந்து ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரிய குறைவு இதெல்லாம் மாறும். பலன் முற்றிலுமாக நல்லபடியாக பலன் தரும். இது 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதம் கடந்து வந்துருங்க. அடுத்தது நான் பார்க்குறது வந்து குடும்பத் தலைவிகள், இல்லத்தரசிகள். இந்த மந்த்து வந்து நீங்கள் எப்படியே கடத்திட்டு போயிட்டீங்கன்னா போதும். நான் ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்ல முடியல, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்ல முடியல, சூப்பராக இருக்கணும்னு சொல்ல முடியல, எதுவும் நல்ல விதத்தில் சொல்ல முடியல. கெட்டது நடக்காமல் இருக்கட்டும், நான் உங்களுக்கு வந்து வாழ்த்துறேன். கெட்டது நடக்காமல் இருக்கட்டும், எந்த கெடுபலும் உங்களுக்கு வராமல் கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும். நீங்கள் செய்த தியாகம், நன்மை வந்து உங்களை காப்பாற்றட்டும். அப்படி தான் நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்களும் பிரார்த்தனை பண்ணி இந்த மந்த்தை கடந்து வந்துடுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர்ஸ்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா கண்ட சனி, அஷ்டம சனிங்கிறது 60 வயதுக்கு கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு எதிர்பார்க்காத நோய்கள், எதிர்பார்க்காத வருத்தங்கள், எதிர்பார்க்காத இழப்புகள், நஷ்டங்கள், உறவில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து உங்களுடைய முதிர்ச்சியான அறிவும், உங்களுடைய நல்ல மனநிலையும், உங்களுடைய பக்குவமான சிந்தனையும் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மந்த் வந்து உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஞானம், உங்களுடைய அந்த ஒரு அறிவாற்றல், உங்களுடைய அனுபவ அறிவு, ஸோ உங்களுடைய பெருந்தன்மை, இதெல்லாம் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போது. உங்களுடைய அருள், தெய்வ அருள், நீங்கள் செய்த புண்ணியங்கள் அப்படி தான் உங்களை காப்பாற்றும். ஸோ சிம்மம் ஓவராலாக ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. சிம்மம் ஓவராலாக நான் என்ன சொல்கிறது, கவனமாக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க, கொஞ்சம் பார்த்து யோசிச்சு செய்யுங்க. சப்ஜெக்ட்டு உங்கள் லக்னம் நல்லா இருக்குது, உங்கள் தசாபுத்தி நல்லா இருக்குது, உங்கள் சுயஜாதக தோஷமே கிடையாதுன்னா இந்த டிரான்சிட்டை பற்றி கவலை இல்லை. சுயஜாதக தோஷமாக இருக்குது, உங்கள் லக்னம் வந்து சிம்மத்துக்கு ஒத்து போகாத லக்னமாக இருக்குது, நல்ல தசாபுத்தி நடக்கலை அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க. தெய்வங்களை நம்புங்கள், இறை பிரார்த்தனை செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அமைதியாகவும் பொறுமையாக இருந்தால், சகிப்புத்தன்மையோடு இருந்தால் இந்த மாதத்தை கடந்து வரலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, அதில் நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் தயவு செஞ்சு மெசேஜில் உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்டு உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்கில் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா, லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை,
அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வலிமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன், பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா, சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது, உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திர வழி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள், பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினந்தனம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களோட எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 சூட்சம ரகசியங்கள் ஜாதகத்தில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, இன்னொரு பக்கம் நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. இப்போ உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது, சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை.
அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோடு கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்னு தான் நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.